ஆம், தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, முதல்ல இந்த மெட்ராஸ் பிரஸ் கிளப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுருங்க ஐயா. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. பிரஸ் அப்படின்னா பத்திரிகை, இவங்க ஆனா பிரஸ் அப்படிங்கிற வேலை பாக்குறாங்க. பிரஸ்ன்னா அழுத்துறது. திமுக காரனுக்கு கை கால் அழுத்துற வேலையை மட்டும்தான் இவங்க இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட 4வது தூண், அதுதான ஃபேக்ட். ஆனா இவங்க அறிவாலயத்தோட கக்கூஸ் தூணா இருக்காங்க. அப்படிதான் இவர்களோட வேலைப்பாடு எல்லாமே இருக்கு. கடந்த 5 வருடமா இந்த மெட்ராஸ் பிரஸ் கிளப் இருக்க, இது வந்து ஒரு ரேர் சப்ஜெக்ட். இதுக்கு உணர்ச்சியே இருக்காது கடந்த 5 வருஷமா. ஆனா உயிரோட இருக்கும். திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கும், வேற எதுவுமே பார்க்காது. நேற்று சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு கடும் கண்டனம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. என்னடா அப்படி என்னடா தப்பு பண்ணாங்க, ஏதாவது இந்த பாலியல் குற்றங்கள் விவகாரமா இருக்குமோ அப்படின்னு உள்ள போய் பார்த்தா முக்தாரை கைது பண்ணிட்டாங்களாம். பத்திரிகை சுதந்திரம் பறி போயிடுச்சான். டேய், நான் கேட்ட போறேன்னாலாம் 5 வருஷமா சாவித்திரி கண்ணன் ஒரு பத்திரிகையாளரை கைது செஞ்சாங்க. அட அதை விட்டுருங்க, சவுக்கு சங்கருக்கு எவ்வளவு நடந்துச்சு. சவுக்கு சங்கரை யூடியூபர்ன்றுவாங்க, கேட்டா அவர் பத்திரிகையாளர் இல்ல, அவர் யூடியூபர் அப்படின்றாங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். மலத்தை கலந்து ஊத்தினாங்கடா, அதுக்கு கண்டிச்சிங்களா? கைய உடைச்சாங்க, அதுக்கு கண்டிச்சிங்களா? 2 குண்டாஸ் போட்டாங்க, அதுக்கு கண்டிச்சிங்களா? அவர் யூடியூபர், ரைட், ஓகே, அதை விட்டுருவோம். அப்ப இவன் யாரு முக்தாரு? இவனும் இப்ப யூடியூப் சேனல் தானே நடத்திட்டு இருக்கான். கேட்டா முன்னாடி பத்திரிகையாளரா இருந்தாராம். என்ன மிட் நைட்ல மேட்ரு மாத்திரை வைக்கிறதெல்லாம் ஒரு பத்திரிகை பண்ற வேலையாடா? ராத்திரியில ப்ரோக்ராம் நடத்தி அதுல வந்து மிட் நைட் மசாலா மாரி வெறும் மாத்திரை வியாபாரமா லேகி வியாபாரமா பண்ணிட்டு இருந்தவனுக்கு பேரு பத்திரிகையாளனா? முன்னாள் பத்திரிகையாளரா இப்ப யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காராம். அவரோட கைதை கண்டிக்கிறாங்களாம். அப்படி பார்த்தா ஃபெலிக்ஸ் NDTVல வேலை செஞ்ச பத்திரிகையாளர். அவரை நீங்க பத்திரிகையாளரா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் யாரு? அவர் யூடியூபர். அப்ப முக்தார் யாரு? அவர் பத்திரிகையாளர். ஏன்டா பத்திரிகையாளர்? அவர் முன்னாடி பத்திரிகையாளரா இருந்தாரு. எந்த பத்திரிகையில இருந்தாரு? காரி துப்புற அளவுக்கு தான் அவனோட பத்திரிகை நிலவரம், வேலை எல்லாமே இருந்தது. ஆனா ஃபெலிக்ஸ் NDTVலே வேலை செஞ்ச ஒரு பத்திரிகையாளர். இன்னும் சொல்ல போனா கொஞ்சோண்டு முடிந்து அரைச்சிட்டாலே நான் மூத்த பத்திரிகையாளர்னு கிளம்பி வர்றான்ல, அவனுக்கு முன்னாடியே ஃபெலிக்ஸ் பத்திரிகையாளர். அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸை யூடியூபர்னு சொல்லிட்டு லேகி வைக்கிறவனை பத்திரிகையாளர்னு சொல்லி கண்டிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? உண்மையிலேயே அது என்னவா? இவன் பேசின ஆபாச பேச்சுக்கள் வந்து கண்டிக்கத்தக்கதான். அதை வந்து சென்னை பிரஸ் கிளப்பும் ஏத்துக்கலையாம். ஆனாலும் அதுக்கு குண்டாஸ் போடக்கூடிய அளவுக்கு போக வேண்டிய தேவை இல்லையாம். இது அதிகபட்சமான தண்டனையா. வேணும்னா அவனுக்கு மறுபடி திமுக ஆட்சியில கொடுத்த மாதிரி கன்மேனோட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து ஒரு பொற்கீழி விருது கொடுத்துருவோமா? ரொம்ப சூப்பரா செயல்படுறாரு, இவர் தான் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்கீழி விருது, இல்லைன்னா ஏதாவது வாரியத்துல ஒரு தலைவர் பதவி கொடுத்து சைரன் வச்ச கார் கொடுத்து கன்மேன் போலீஸ் பாதுகாப்போட அவனை அனுப்பிச்சு விடலாமா? அப்ப உங்களுக்கு சென்னை பிரஸ் கிளப்புக்கு இனிக்குமா? வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம்? ஐயா, இந்த இவனுங்களை எப்படியாவது பண்ணி எதையாவது பண்ணி முடிச்சு விட்டுருங்க. அநியாயம் பண்றானுங்க. இவ்வளவு நாளா வாராகிய கைது, ஃபெலிக்ஸ் கைது, சவுக்கு கைது, சாவித்திரி கண்ணன் கைது, எதுக்குமே வாயை துறக்காத இந்த பீஸுங்க இப்ப மட்டும் வெறிநாய் மாதிரி அறிவாலயத்துல போய் பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தவனை கடிக்க அலையுது. இத வாழை ஒட்ட அறுத்து விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு